Hi guys, welcome to Ambutudhan programming. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோடிங் பேட்ல இருக்க அடுத்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். Near 100. Given an int n, return true if it is within 10 of 100. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா 100 இல்ல 200க்கு 10 கம்மியாவோ இல்ல 10 அதிகமாவோ இருக்கிற எல்லா நம்பர் வந்தாக்கா ட்ரூன்னு சொல்லுங்க, இல்லனா ஃபால்ஸ்னு சொல்லுங்க. அதாவது 100க்கு கீழே இருக்கிற 10 நம்பர், மேல இருக்க 10 நம்பர், அதே மாதிரி 200க்கும். அதாவது 90லேருந்து 110, அதே மாதிரி 190லேருந்து 210, இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை அவங்க இன்புட்டாக தந்தாக்கா ரிட்டன் ட்ரூ, இல்லைனா ரிட்டன் ஃபால்ஸ். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஷின். ஸோ அவங்க ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்சல்யூட் ஃபங்க்ஷன். இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனாக்கா, இப்போ நீங்கள் 7 - 10ன்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் -3. அதோட அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டாக்கா 3 தான். அதாவது 7க்கும் 10க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 3 தான். நீங்கள் 10 - 7 கொடுத்தா தான் 3ன்னு வரும். ஆனால் நம்ம அதை ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது, எது பெரிய நம்பர் அதை முன்னாடி போடுங்க அப்படிலாம். ஸோ அதனால் அது அப்சல்யூட்ன்ற ஃபங்க்ஷனில் கொடுத்தாக்கா ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு நம்பருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு 100 கூடியும் 200 கூடியும் மைனஸ் பண்ணி அப்சல்யூட் எடுத்து வச்சுருவோம். ஸோ A = அப்சல்யூட் ஆஃப் 100 - n. அதே மாதிரி b = அப்சல்யூட் ஆஃப் 200 - n. ஃபஸ்ட்டு 100 கூட மைனஸ் பண்ணி எடுத்து அப்சல்யூட் ஏல இருக்குது, 200 கூட எடுத்து அப்சல்யூட் வந்து பியில் இருக்குது. இப்போ எஃப் a greater than equal to 0, அதாவது நம்ம 100 கூட மைனஸ் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 93 வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம 100 கூட மைனஸ் பண்ணிட்டா 7 வரும். ஸோ 7 இப்போ வித்தின் 10ல் தான் இருக்குது. அதேமாரி இன்கேஸ் 103 எடுத்துக்கிட்டால் கூட வச்சுக்கோங்க, 100 கூட மைனஸ் பண்ணனா நமக்கு 3 வரும் டிஃப்ரென்ஸ். மைனஸ் பண்ணுறா பார்க்காதீங்க, அப்சல்யூட் ஃபங்க்ஷன் பாருங்கள், 3 வரும் டிஃப்ரென்ஸ். அப்போ 3யும் 10க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நமக்கு மைனஸ் பண்ணி வந்த வேல்யூ வந்து 0 to 10 இருந்தால் போதும். இவங்க கேட்குற கண்டிஷன் அதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், a greater than equal to 0 and a less than equal to 10, or b greater than equal to 0 and b less than equal to 10. நம்ம இதுக்கு சேஃப்டிக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுப்போம், ஏன்னா எனக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செக் ஆகணும். ஸோ லாஸ்ட்டில் ஆர் செக் ஆகணும். இங்கே ஒரு கோலன். இப்படி இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைனா ரிட்டர்ன் ஃபால்ஸ். நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே கரெக்ட். இப்போ நீங்கள் இதை வேறு ஒரு மாதிரியும் எழுதலாம். இங்கே அண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏவை சென்டரில் போடலாம். 0 = இப்படி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்படி போட்டாலும் எல்லாமே கரெக்ட். இங்கே என்ன சொல்கிறோம்னாக்கா ஏ வந்து 0 அதுக்கு மேலே இருக்கணும், அதேமாரி 10 அதுக்கு கீழே இருக்கணும். அதை இப்படியும் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம பிகாம் இப்படி பண்ணணும்னாக்கா less than equal to. நீங்கள் 11th 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, இந்த லிமிட்லாம் கொடுக்கறதுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஏ வந்து 0லேருந்து 10க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் சொல்கிறோம், ஏ வந்து 0லேருந்து 10க்குள்ளே இருக்கலாம். ஸோ பைத்தானில் இப்படியும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லி இந்த மாதிரி அண்டு வச்சு சொல்லலாம். ஸோ இப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் பைத்தான்லாம் தெரியும்னு சொன்னாங்கனாக்கா இந்த வெப்சைட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அதை எல்லாத்தையும் முடிக்க சொல்லுங்கள். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டெய்லி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் டவுட்ஸ் வந்ததுன்னா, புதுசாக கொஸ்டின் வந்ததுன்னா கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் அந்த கொஸ்டினை கேளுங்க, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். அப்படி நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா கூட இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.